நிலச்சரிவு ஏற்படுத்தும் இடங்கள் குறித்த பட்டியலில் தமிழகத்தில் நீலகிரி மாவட்டம் அதிக ஆபத்தை ஏற்படுத்தும் இடமாக உள்ளது என GSI தகவல். சமீபத்தில் பூமி அறிவியல் அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. அதில் நீலகிரி மாவட்டம் இந்தியாவில் முக்கிய நிலச்சரிவு பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் ஒன்றாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பரவியுள்ள 4.3 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலச்சரிவு பாதிப்புக்குள்ளான மலைப்பாங்கான மற்றும் மலைப்பகுதிகளில் GSI செய்த வரைபடத்தின் அடிப்படையில் தரவுகள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பெரும்பாலும் நீலகிரியில் சுமார் 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அதிக ஆபத்தை எதிர்கொள்கிறது என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 11,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வரைபடமாக்கப்பட்டது என்றும் அதில் 8,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு குறைந்த ஆபத்தை ஏற்படுத்தும் வகையிலும் 2,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மிதமான வகையிலும் 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அதிக ஆபத்தை ஏற்படுத்தும் வகையிலும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இமயமலை, வடகிழக்கு மலைப்பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஆகியவை அடங்கும் என்றும் மாநிலங்களுக்கு சோதனை ரீதியான முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளை GSI வெளியிட தொடங்கியுள்ளது என்றும் மத்திய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புவி அறிவியல் இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆண்டு பருவமழை காலம் முதல் இந்தியாவிற்காக உருவாக்கப்பட்ட நிலச்சரிவு முன்னறிவிப்பு GSI அமைப்பு முன்மாதிரியின் அடிப்படையில் 8 மாநிலங்களில் 21 மாவட்டங்களுக்கு செயல்பாட்டு மற்றும் சோதனை நிலச்சரிவு முன்னறிவிப்பை வழங்கி வருகிறது. இந்த பட்டியலில் உள்ள ஒரே தமிழ்நாடு மாவட்டம் நீலகிரி மட்டுமே. மற்றவை மேற்கு வங்கம், சிக்கிம், கேரளா, கர்நாடகா, உத்தரகாண்ட், இமாச்சல் பிரதேசம் மற்றும் நாகாலாந்து ஆகிய மாவட்டங்களை சேர்ந்தவை. இதில் தேசிய அளவு பாதுகாப்பானது மேப்பிங் செய்யப்பட்ட மாநிலங்களுக்கு இடையே முக்கிய வேறுபாடுகளை வெளிப்படுத்துகிறது. இதற்கிடையே உத்தரகாண்ட், ஆந்திரா, இமாச்சல் பிரதேசம், நாகாலாந்து மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் சில பகுதிகளான கேரளா மற்றும் மகாராஷ்டிரா ஆகியவை அதிக ஆபத்து பிரிவில் உள்ளன. அதே நேரத்தில் அசாம், திரிபுரா மற்றும் மேகாலயா போன்ற மாநிலங்களில் உள்ள இடங்கள் பெரும்பாலும் குறைந்த ஆபத்தில் உள்ளன. மேலும் 2019 முதல் 24ஆம் ஆண்டில் GSI இதுபோன்ற 45 விரிவான நிலச்சரிவு தளம் சார்ந்த விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது.